ரேஷன் கார்டு மட்டும் யூஸ் பண்ணி சரி இப்படி ஓரம் பண்ணிக்கோங்கண்ணே ஓரம் பண்ணிக்கலாம் அப்படி உட்காருங்க சேரில் உட்காருங்கண்ணே కలర్ ఉన్నాయి పడే బాచా కలర్ ఉన్నాయి கழக நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணனின் வழிகாட்டுதலோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்னோட வார்டுக்கு 14வது வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் எல்லாத்துக்கும் பொதுமக்களுக்கு ஆதார் கார்டு இல்லை ஏதாவது திருத்தங்கள் இருந்தால் செஞ்சு தரோம். இங்கே உடனடியாக செஞ்சு தரோம். அதே மாதிரி குடும்ப அட்டையில் ஏதாவது திருத்தங்கள் இருந்துச்சுன்னா பையன் பேர் திருத்தங்கள் இல்லை அம்மா பேர் திருத்தம் என்ன திருத்தங்கள் இருக்கோ அந்த திருத்தங்கள்லாம் இங்கே நாங்கள் பண்ணித்தரோம். அதே மாதிரி மருத்துவ காப்பீட்டு முகாமும் பண்ணுறோம். மருத்துவ காப்பீட்டு கார்டு இல்லாதவங்களுக்கு மருத்துவ காப்பீட்டு எடுத்து தரோம். ப்ளஸ் அதை விட அதில் என்ன திருத்தங்கள் எது இருந்தாலுமே எடுத்துறோம். பழைய கார்டு வச்சிருக்கவங்களுக்கு ரெனியூவல் பண்ணி புது கார்டு நாங்களே பண்ணித்தரோம். எந்த ஒரு ஃபீஸும் இல்லாமல் பண்ணித்தரோம். வெறும் 10 பைசா கூட நான் அவங்க எதுவும் செலவு பண்ண தேவையில்ல. கம்ப்யூட்டர் பிரிண்டரு எல்லாமே நாங்களே இங்கே வச்சு முகாமை சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. பொதுமக்கள் அனைவரும் வந்துட்டு இருக்காங்க. இந்த முகாம் வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு பொதுமக்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக அடுத்தடுத்த தெருக்களில் இப்போ என்னோட அலுவலகத்திலே இந்த முகாம் நடந்துட்டு இருக்கு. அடுத்தபடியாக அவங்க மக்கள் இருக்கும் இடத்துக்கே மக்களை தேடி முகாம்ங்கிற இதில் கொண்டு போய் செல்வேன். இது எல்லாத்துக்கும் எங்கள் எடப்பாடியார் அண்ணன் வழிகாட்டுதலோடு நான் செயல்பட்டு இருக்கேன். என்னை ஜெயிக்க வச்ச பொதுமக்களுக்கும் எனக்கு சீட்டு கொடுத்த அதிமுகவுக்கும் மிக்க நன்றி. நோ ப்ராப்ளம் சார். ஒரு ரொட்டீனாக எல்லாம் இந்த இதுக்காக வந்தேன் சார். இந்த மெடிக்கல் கேம்ப். மெடிக்கல் கேம்ப் ஆக்சுவலி வந்து இப்போ ரெனியூவல் பண்றதுக்காக வந்தீங்களா இல்ல புதுசா வந்து இல்ல ஏற்கனவே இருந்து இப்ப ரெனியூவல் பண்ணி காப்பீடு வாங்குறாங்க. ஓகே சார். ஓகே. இது யார் உங்களுக்கு தகவல் கொடுத்திருந்தாங்களா? இது உங்க சார் தான் கொடுத்திருந்தாங்க. சார் வந்து தகவல் கொடுத்திருந்தாங்க. எவ்வளவு நேரம் ஆச்சு சார் உங்களுக்கு? ஒரு 5 மினிட்ஸ் தான் சார். 5 மினிட்ஸ் தான். ஓகே சார். ஓகே. வேற எதுவும் உங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுத்தாங்களா? சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்களா? இல்ல எங்க வார்டை பொறுத்த வரைக்கும் எதுவும் ப்ராப்ளம் இல்லை சார். நீட்டா போயிட்டு இருக்கு சார். சரி சார். இப்ப சாரோடைய சர்வீசஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு சார். ஓகே சார். ஓகே. நல்ல விதமா நோ ப்ராப்ளம். நல்லபடியா எல்லாமே டெய்லி வந்து ரிப்போர்ட் கேட்டுக்கிறாங்க சார். எப்படி சார் இவங்க வந்து கேட்கறாங்க. டெய்லி வந்து ரிப்போர்ட் கேட்கறாங்க. சோ இவருடைய இது வந்து நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே சார். வணக்கம். என்ன காரணத்துக்காக இன்னைக்கு இங்க வந்திருக்கீங்க? இன்னைக்கு வந்து அந்த காப்பீட்டு திட்டத்துக்காக கொஞ்சம் வர சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே பழைய காப்பீட்டு திட்டம் ரெனியூவல் பண்ணி கொடுக்குறோம், இல்லாதவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக வந்தோம். எவ்வளவு நேரம் ஆச்சுமா உங்களுக்கு இது முடியறதுக்கு? 10 நிமிஷம் தான் ஆயிடுச்சு. ஏற்கனவே இருந்துச்சு, அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதனால புதுசா அப்ளை பண்ணியிருக்கோம். சரி. இப்போ உங்களுடைய கவுன்சிலர் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அவருடைய செயல் திட்டங்கள்லாம் எப்படி இருக்கு? எங்களுக்கு அண்ணன் நிறைய இல்ல எங்களுக்கு செஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. செஞ்சு கொடுத்துருக்காரு. ரெண்டாவது எங்களுக்குன்னு டைம் ஒதுக்கி எங்களை வந்து பாக்குறது என்ன தேவை எல்லாமே வந்து பாக்குறாங்க. அதெல்லாம் பாக்குறாங்க. ஆமா. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நிறைய நாங்க தனிப்பட்ட முறையா ஒரு விஷயத்துக்கு வந்து கேட்டாலும் எங்களுக்கு செய்யறாரு. அதே மாதிரி பொது விஷயத்துக்கு வந்து கேட்டாலும் உடனே வந்து ஆமா எங்களுக்கு உதவி செய்யறாரு. அதெல்லாம் எந்த ஒரு வகையும் எங்களுக்கு வர கிடையாது. நாங்க இன்னும் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வச்சிருக்கோம். அதை செஞ்சு கொடுக்குறேன்னு கண்டிஷனா ரோட்டுக்கு மட்டும் சொல்லியிருக்கோம். ரோடு தண்ணி மட்டும்தான் எங்க ஏரியால ரொம்ப சிரமம். ஆமா அது வந்து இப்ப எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு, செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. நேத்து கூட வந்து பாத்துட்டு போனாங்க. திருவள்ளுவர் நகர். திருவள்ளுவர் நகர். ஆமா திருவள்ளுவர் நகர், கீழாண்டார் ஸ்ட்ரீட், திருவள்ளுவர் நகர்.
அண்ணன் அண்ணன் அரங்கண்ணன் அவர்கள் இந்த வார்டு கவுன்சிலர்கள் நல்லபடியாக பயன்படுத்துகிறார்கள். வார்டு நல்ல இதாக பார்க்குறாங்க. நல்ல என்ன கோரிக்கையாக இருந்தாலும் உடனே நிவர்த்தி பண்ணிடுறாங்க. அந்த இதுக்கு வந்து மற்ற குறைகள் எதாக இருந்தாலும் உடனே நிவர்த்தி பண்ணி கொடுக்குறாங்க. இன்னைக்கு இந்த முகாமுக்கு என்ன காரணத்துக்காக வந்திருக்கீங்க? இந்த முகாம் வந்து இது மருத்துவ காப்பீடுக்காக வந்திருக்கிறோம். மருத்துவ காப்பீடு கிடைச்சிருச்சுங்களா? ரெனிவல் பண்றதுக்காக வந்தீங்களா இல்ல புதுசா? ரெனிவல் பண்றதுக்காக வந்திருக்காங்க. சரி. அண்ணன் ஒன்னா பண்ணிட்டு வந்துட்டாங்க. சோ நீங்க எதிர்பார்த்த மாதிரி நடந்துச்சுங்களா? எதிர்பார்த்த மாதிரி வந்து சாட்டிஸ்ஃபைடு, கையோட எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க. கையோட பண்ணி ஓகே, சிறப்பா இருந்தது. சிறப்பா இருந்தது. கவுன்சிலரை பத்தி உங்களோட ஒப்பீனியன்? நல்லா இந்த வார்டுக்கு வந்து நல்லா செயல்படுத்துறார். ஆ. அண்ணன் கார்த்தி அண்ணனும் அண்ணன் ஆரஞ்சனனும் சரி. நல்லா செயல்படுத்துறாங்க. எந்த ஒரு கோரிக்கையா இருந்தாலும் உடனே நிவர்த்தி பண்ணி கொடுக்குறாங்க. சரி. நன்றி.